பேரை எங்கேயுமே நீ சொல்லணும், பேர் எதுவுமே சொல்லாமல் அந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்லு. ம் ஈவெண்ட்டுக்குன்ட்டு கூப்பிடுறது பசங்களை. ம் பசங்களுக்கு தான் வந்து அதிக டைமிங். ம் சீக்கிரம் ஈவினிங் சீக்கிரம் போயிடணும், நைட்டு லேட்டா போகும். அங்க இருந்து ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்புறது. சேலரி பார்த்தோன்னா 300 ரூபால இருந்து 350 ரூபா தான். ஆனா அந்த ஏஜென்ட் வந்து நல்லா காசு ஃபங்க்ஷன் அடிப்பான். அந்த 350 ரூபா கொடுக்கறதுக்கே 4500 ரூபா ஏமாத்திட்டான் அந்த ஏஜென்ட். அந்த பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு. அந்த பசங்களுக்கு வேலை பார்த்த அப்படின்னா காஃபி கொடுக்கணும், ஈவினிங் போயிட்டு ஃபங்க்ஷன்ல ஜூஸ் கொடுக்கணும், இலை வைக்கணும், தண்ணிய வந்து தெளிக்கணும், இலையில தண்ணி பாட்டில் வைக்கணும், அப்புறம் ஒரு ஒரு பொருளா எத்தனை டிஷ் இருக்கோ எல்லாத்தையும் வைக்கணும். வச்சுட்டு அவ்வளவு தூரம் சுட சுட சாம்பாரோ ரசமோ ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் குடிக்கும். கால் வலிக்க அவ்வளவு தூரம் நடந்து நடந்து அந்த பசங்க சர்வ் பண்றாங்க. இது எனக்கு நான் வந்து உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரிடா நான் வந்து நீ வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிற, இதை நான் ரெக்கார்ட் பண்ணி என் சேனலில் போடுறேன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் ஏன் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொன்னேன்னா, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு உனக்கு தெரியாது. ஆனால் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு எப்படி சொன்னதுன்னா நல்லா இருந்தது. அதாவது நாங்கள் போகிறோம், என்ட்ரன்ஸில் நிற்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான், எங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் கிடையாது, நிற்கிறோம், ஆனால் நிறைய சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் அந்த பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்காம ஏமாத்துறாங்கன்னு நீ சொன்ன தெரியுமா. இந்த நல்ல மனசுக்காக தான் இதை ரெக்கார்ட் பண்ணி நான் போடணும் அப்படின்றது விருப்பப்பட்டேன். ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். இப்ப கேர்ள்ஸ் போறோம் ஈவென்ட்டுக்கு, வெல்கம். இது எப்போ நடந்தது? இந்த ஜூலை மந்த், இந்த மந்த்ஸுமா ஏற்கனவே நடந்ததா? 2 நாளைக்கு முன்னாடினா 15ஆம் தேதியா? ஆமா, 2025 ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாள். சரி, ஓகே. இது மாதிரி இப்ப கேர்ள்ஸ்லாம் போறாங்க ஈவென்ட்டுக்கு, போனா வெல்கம்ல நிக்கிறான், அப்புறம் வந்துட்டு தேங்காய் பை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் சாப்பிட்டுட்டு. ஆனா பாய்ஸ்க்கு தான் பார்த்தோன்னா நிறைய ஒர்க் இருக்கும். அவங்க பார்த்தோன்னா சம்பளமும் கம்மியா தான் கொடுப்பாங்க, டைமிங்கும் அதிகம், சாப்பிடுறது ரொம்ப லேட்டா தான் சாப்பிடுவாங்க. அப்ப வந்து பசங்க கஷ்டத்துக்கு தான் அந்த வேலைக்கு வராங்க, இல்லைன்னா எதுக்கு வந்து சர்வ் பண்ண வராங்க சொல்லு. சர்வ் பண்ண வராங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க. அவங்க அந்த 300 ரூபா 350 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் ஈவினிங்ல இருந்து நைட்டு வரைக்கும், நைட்டு 11-11:30 வரைக்கும் அந்த பசங்க இருந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அந்த 11 o'clock 11:30க்கு தான் சாப்பிட்றாங்க. கேர்ள்ஸ் நாங்க வந்து ஈவெண்ட்டுக்கு வந்தோம்னா வெல்கம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு 9-9:30க்குலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஓகேவா? இத பாய்ஸ்க்கு வந்து எதுக்கு இப்படி சீட் பண்ணணும்? அவங்க அவ்வளோ தூரம் இறங்கி அந்த வேலையை செய்யறாங்க. சில பேர் கூச்ச நாச்சம் படுவாங்க. இப்ப அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல போய் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த பசங்க இவ்வளோ தூரம் வந்து வேதனைப்பட்டு மெசேஜ் போடுறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணாம, போன் பண்ணா அவன் அட்டன் பண்ணாம ரெசார்ட்ல போயிட்டு 2 ஆன்ட்டிங்களோட கூத்தடிச்சிட்டு இருக்கான். அதுவும் வெல்கம் வர ஆன்ட்டி தான். அது பேர சொல்லிடுறேன், வெல்கம்லயே புடிச்சிக்கிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, அதனால தான் வீடியோவா போட்டு விட்டுருக்கேன் இங்க. ஆனா நீ எங்கேயுமே பேர் சொல்லல. புடிச்சிக்கிட்டு இல்ல, வெல்கம்க்கு வர ஆன்ட்டியே புடிச்சிக்கிட்டு இவரு வந்து ரெசார்ட்ல போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல 2 ஆன்ட்டியோட ஜல்சா பண்ணிட்டு ஜாலியா இருக்கான். அந்த பசங்க வயிற்றுச்சு சும்மா விடுமா? இல்ல, அந்த பசங்களுக்கு காசு கொடுத்தா என்ன சொல்லு? அப்ப எதுக்கு வேலைக்கு கூப்பிடணும்? நீயே அந்த இலைய வாரி போட்டு போக வேண்டியதானே, அவனே போட வேண்டியதானே. அந்த மாதிரி அந்த பசங்களை வேலைக்கும் வர வச்சுட்டு அந்த பசங்க வேற எங்கேயாவது பார்ட் டைம் போயிருப்பாங்கல்ல. இல்ல, கூச்ச நாச்சம் படாம இன்னொருத்தங்களுக்கு இலைய எடுத்துன்னு வந்து போடணும், வாட்டர் கேன் எடுத்து வைக்கணும், சாப்பாடு பரிமாறணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஓசியில சொல்லு? அவங்களுக்கும் காசு வேணும் அப்படின்னு தான் ஒரு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது தான் அந்த வேலைக்கே வராங்க. அது என்ன ஏமாத்துற பழக்கம்? கரெக்ட் தான். ஏமாத்திட்டு என்ஜாய் பண்றதுக்கு அவரு ரெசார்ட்டுக்கு போறதுக்குலாம் ஒரு காசு இருக்குது. அந்த பசங்களுக்கு அந்த காசை வச்சுதான் அப்ப ரெசார்ட்டுக்கு போயிருக்கிறான். அந்த காசு அந்த பசங்களுக்கு செட்டில் பண்றதுக்கு என்ன? எனக்குடா வாட்ஸ்அப்ல வந்து நீ கால் பண்ணிருக்கும்போது பிக்கப் பண்ண முடியல, பார்த்தேன் 2-3 கால் வந்திருந்தது. ஆனால் என்னன்னா எனக்கு வந்து முன்னாடி காட்டும் இல்லையா கால் வந்திருக்குன்ட்டு, அந்த மாதிரி வராமல் உள்ளே வந்து மிஸ்டு காலில் விழுந்துருந்தது. பார்த்தேன், சரி ஓகே
ஒரு சிலர் வந்து கால் பண்ணிவிட்டு வீடியோ கால் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா, காலாக வந்து விழுந்து கிடக்குது அப்படின்னு பார்த்தேன். சரின்ட்டு பிக்கப் பண்ண முடியலையா, நீ நார்மலாக இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, திடீர்னு வாட்ஸ்அப் ஆடியோ கால், திடீர்னு வாட்ஸ்அப் வீடியோ கால் அந்த மாதிரி வந்து கிடக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு நீ சொல்லும்போதே இது ஒரு நல்ல விஷயமா, நீ வந்து அவங்க மேலே யாருனே தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் மேலே கேர் பண்ணிக்கிற. இதை வந்து நம்ம சேனல்லையே போட்டு விடலாம், இனிமேல் யாரும் இந்த தவிர பண்ண மாட்டாங்க இல்லையா பொதுவாக அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இனிமே வந்துட்டு போனாங்க அப்படின்னா முன்னாடியே யாரு வந்து இன்சார்ஜ் அவங்க கிட்ட பேமெண்ட் ஃபர்ஸ்டே பேசிட்டு தான் போகணும். பசங்க வந்து இனிமே ஏமாறக்கூடாது. பையன்கள் சொல்றாங்க, பையன்களும் பாவம் தான். கேர்ள்ஸ் மட்டும் பாவம் சொல்றீங்களா, அதேதான் பையன்களும் பாவம் தான். புரியுதா? இந்த வேலைக்கு வராங்க அப்படின்னா எங்கேஜ் பாய்ஸ் தான் வராங்க. எதுக்கு வராங்க? அவங்க கஷ்டத்துக்கு அந்த 350 ரூபாய் அந்த சம்பாதியத்துக்கு தான் வராங்க. அத கூட புரியுதா? கண்டிப்பா. பசங்களுக்கும் சப்போர்ட் வேணும் இந்த விஷயத்துல. எப்படி வந்து வெல்கம்ல கேர்ள்ஸ்க்கு சொல்றீங்களோ காசு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி இது பண்ணாங்களோ அதேதான் பாய்ஸ் தான். அப்ப அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு? அவங்களும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அப்ப அவங்களும் மிட் நைட்ல வீட்டுக்கு போறாங்க. இல்லை எனக்கு புரியுது. நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இதை நான் கண்டிப்பாக நான் வந்து என்னோட சேனலில் ஷேர் பண்ணுறேன். போர் குதிரைன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் சரியா? அதில் தான் இந்த நம்ம பேசின வீடியோவாக வரும், ஆடியோவாக இல்லாமல். ஏன்னா நீங்கள் வந்து பேச பேச எங்கிட்ட இன்னொரு ஃபோனில் வந்து நான் வந்து அதை அப்படியே போட்டு விட்டேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. கட் பண்ணிடுறேன்.